ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலாவே வந்து ஒரு தாவரத்தில வந்து ஏன் வந்து அல்கலாய்டு உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பூச்சி எதனா வருது, பூச்சி தாக்குதலேருந்து இயற்கையாவே அந்த செல்ஃப் டிஃபென்ஸ் மெக்கானிசம் அந்த தாவரங்கள்ல வந்து இருக்கு. ஸோ வந்து அந்த பூச்சி தாக்குதலும் தடுக்கிறதுக்காக உருவாகக்கூடிய அந்த ஆல்கலாய்டு தான் வந்து தாவரங்கள் உருவாக்கக்கூடிய ஆல்கலாய்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து உருவாக்கக்கூடியதான் வந்து ஆல்கலாய்டு. ஸோ அந்த ஆல்கலாய்டு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா தாவரத்துக்கும் ஒரே மாரியா இருக்காது. எல்லா பிளான்ட்ஸுக்கும் வேற வேற ஆல்கலாய்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நம்ம மரமஞ்சள் நம்ம புக்கில் குடுத்துருக்காங்களே, அந்த மரமஞ்சள்ல இருக்கக்கூடிய அந்த அல்கலாய்டு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆன்டி மைக்ரோபியல் எஃபெக்ட் இருக்கும். இதே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கேஃபைன்ல இருக்கக்கூடிய அல்கலாய்டு வந்து பார்த்தீங்கன்னா, விழிப்பு தரும். அடுத்து மார்பினில் இருக்கக்கூடிய அல்கலாய்டு வந்து வலியை வந்து குறைக்கும். நிக்கோட்டின்ல இருக்கக்கூடிய அல்கலாய்டு வந்து பார்த்தீங்கன்னா, நர்வஸ் சிஸ்டம் வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். குயினைனில் இருக்கக்கூடிய ஆல்கலாய்டு வந்து பார்த்தீங்கன்னா, மலேரியா ட்ரீட்மெண்ட் பண்ணும். அதே மாதிரி நம்ம மரமஞ்சளில் இருக்கக்கூடிய அந்த ஆல்கலாய்டு வந்து பார்த்தீங்கன்னா, பெர்பெரின். இது என்ன பண்ணும் அப்படின்னு